வணக்கம். மும்பையில் ஒரு தமிழர் 100 மராட்டியர்களை தாக்கினார். அந்த வீரற்றை பறைசாற்றும் விதமாக தான் இந்த காணொளியில் நிறைய விஷயங்கள் பேச போகிறேன். அது மட்டும் இல்லாமல் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே தமிழர் ஒற்றை ஆளாக வந்து 50 கன்னடர்களை வந்து ஓட விட்டுருக்காரு. அந்த வீரத்தை பற்றி தான் வந்து பேச போகிறேன். ஆந்திராவில் ஒற்றை தமிழர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிராமத்தையே வந்து அலற விட்டு எல்லாருமே அவருக்கு பயந்து அடிபணிய வச்சுருக்காரு. அந்த வீரத்தமிழரை பற்றி தான் பேச போகிறேன். அதெல்லாம் கேட்டால் உங்களுக்கு வந்து ஒரு கோவம் வருதில்ல, என்னடா இது, நம்ம ஒற்றை தமிழராக இருந்தாலும் வீரமாக இருந்தாலும் மற்ற ஸ்டேட்டில் போயிட்டு இந்த மாதிரி பண்ணுறது அப்படிங்கிறது அங்கே வாழக்கூடிய தமிழர்கள், அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டுக்கும் ஒரு இழுக்கு. அது மட்டும் இல்லாமல் வேலை செய்ய ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னா வந்து அந்த இடத்த மதிக்கக்கூடியவர்களான தமிழர்கள். அது அயல் நாட்டிலையும் அப்படி தானே. என்ன திமிரா பேசுகிறே, இன வரி கொண்டவனா அப்படின்னு கேட்குறீங்களா? சரி, ரைட்டாக கொஞ்சம் அந்த மாதிரி கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி விட்டு தான் பேசினா இதென்னு கொஞ்சம் கேட்பீங்க. அதனால தான். ஏன்னா தமிழ்நாட்டில் தொடர்கதையாக ரொம்ப அடிக்கடி ரொம்ப ஈஸியான நடக்கிற விஷயமாயிருச்சு. வடவர்கள் தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து பல இடங்களில் பல சூழ்நிலைகளை வந்து பல குற்றங்களை நிகழ்த்துறது அப்படின்னு. அப்போ தமிழ்நாட்டில் இருக்கவங்க குற்றமே செய்ய மாட்டானா தனி சப்ஜெக்ட்டு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அப்படிங்கிறது ஒரு 5.5 கோடி மக்கள் இருக்காங்க அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பல மடங்கு அதிக நம்பர்ஸில் பல ஸ்டேட்ஸ்லேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே மிக்ரண்ட் ஒர்க்கர்ஸ்லாம் வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் அப்படிங்கிறவங்க வாய்ப்பு தேடி வராங்க. நம்ம எப்படி போயிட்டு அவங்க பிழைக்கிறோமோ, தங்களோட குடும்பத்துக்காக வந்து ஈட்டுறாங்களோ அதே மாதிரி நம்மளும் ஈட்டுறோம். எல்லாமே வந்து நியாயம்தான். கலாச்சாரம் அப்படிங்கிறது நிறைய விதங்களில் நம்மளுக்கும் அவங்களுக்கும் வந்து ஒரே நாடாக இருந்தாலும் மாறுபடுது. அப்படிங்கிறனால நமக்குள்ளே அடிக்கடி சின்ன உரசல்கள் ஏற்பட்டது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது. பட் இங்கே பிழைக்க வந்தவர்கள் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசௌகரியம் இருந்தால், ஏதோ ஒரு பிரச்சனை இருந்தால் அரசாங்கத்துக்கு முறையிடுறது நிஜமாகவே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அநீதி நடந்துச்சு. இப்போ சமீபத்தில் கூட வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டம்னு நினைக்கிறேன், 40 ஒரிசாக்காரங்க இந்த காலகட்டத்தில் அந்த குருவி படத்தெல்லாம் வருமே, அந்த மாதிரி கொத்தடிமைங்க மாதிரி வந்து அங்கே அடிமைகளாக அவங்கள கட்டி போட்டு ஒரு பட்டியில் வச்சு வேலை வாங்கிட்டு இருக்காங்க. சாப்பாடு வந்து இவ்வளோண்டு காசெல்லாம் கேட்கவே முடியாது. செம்ம அடி. அங்கே இருக்கிற பெண்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாலியல் துன்புறுத்தல்கள், குழந்தை கூட வந்து வேலை செய்யணும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. தமிழக அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிச்சி அவங்கள மீட்டெடுத்து அவங்களுக்கான நிவாரணப் பணிகள்லாம் வந்து செஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ வடவர்கள் இங்கே வந்து அவங்க சந்திக்கக்கூடிய இன்னல்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கம் மட்டும் இல்லாமல் பல நேரங்களில் நம்ம மக்களே வந்து அவங்கள நல்லா அரவணைச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வேலை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான பல விஷயங்களும் வந்து செஞ்சு கொடுத்துட்ருக்காங்க. இப்பேற்பட்ட சில நபர்கள் இருந்தாலும் பல வடவர்கள் இங்கே வந்து பிழைக்க வந்தோம், இங்கே வந்து வேலை செய்ய வந்தோம், இன்னொரு ஊருக்கு வந்திருக்கோம், இங்கே கலாச்சாரம் அப்படிங்கிறது வேறு மாதிரி வேறுபடுது. வேலை செய்ய வந்த இடத்துல வேலைக்கு உண்டான உரிமையான கூலி, தன்னுடைய தன்மானம் அதெல்லாம் வந்து பாதுகாத்துக்கலாம். ஆனால் வேலை செய்ய வந்த இடத்துல அந்த நிலத்தின் பண்பாட்டை மதிக்க வேண்டும், அங்கே இருக்கிற மக்கள்கிட்ட சண்டை போடக்கூடாது, மரியாதையுடன் நடந்து கொள்ள வேண்டும், அவங்களுடைய இடம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறதுக்காக தான் இந்த காணொளி. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்லாம் இந்த மாநிலம் அந்த மாநிலம் அப்படின்னு இருக்கும். பட் தமிழ்நாட்டில் தொடர்ந்து பல இடங்களில் வடவர்கள் கொஞ்சம் கும்பலாக சேர்ந்து இங்கே இருக்கக்கூடிய நம்ம மண்ணின் மைந்தர்களை தாக்குறது அப்படிங்கிறது தொடர்கதை ஆகிப்போச்சு. அது திருநெல்வேலி, தூத்துக்குடியாக இருக்கட்டும், கன்னியாகுமரியிலேருந்து திருவள்ளூர், சென்னை, இந்த மாதிரி எல்லா மாவட்டங்களுமே பாரபட்சமே இல்லாமல் நடந்துகிட்டே தான் இருக்குது. இதில் பாலியல் அத்துமீறல்கள், கொலை, கொள்ளை, வேலை செய்யங்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா வந்து கொலை பண்ணிட்டு நகரை எடுத்துகிட்டு ஓடுறது. இங்கே வந்து ஏதாவது ஒரு வயசான வந்து பாட்டியை கூட நம்ம ரேப் பண்ணிட்டு ஓடுறது, குழந்தைகள்கிட்ட வந்து தவறாக நடக்க முயற்சிக்கிறது, குழந்தைங்களை கடத்திட்டு போகிறது, போதைப் பொருட்களை எடுத்துகிட்டு வந்து விற்கிறது, இப்படின்னு பல விஷயங்கள் செஞ்சு தான் இருக்காங்க. ஆனால் ஒன்று, இப்போ நம்ம ஊரில் மான்செஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு இடம் இருக்குது இல்லையா, கோயம்புத்தூர், அது பக்கத்துலேயே திருப்பூர் இருக்குது. திருப்பூர்லேயும் உங்களுக்கு தெரியும், தூங்காத இன்னொரு நகரம்னா திருப்பூர். தொடர்ந்து வேலை நடந்துகிட்டே இருக்கும், அவ்வளோ வேலை வாய்ப்புகள். என் நண்பனே ஒருத்தர் என்ன பண்ணுவான், டக்குன்னு பாக்கெட் பண்ணி வேணா திருப்பூர்காரன் ஒரு 6 மாதம் போயிட்டு அங்கே வந்து இந்த பட்டன் சம்மந்தப்பட்ட வேலைலாம் செஞ்சுட்டு கொஞ்சம் காசு சேர்த்து வச்சுட்டு வந்துடுவோம். அதனால் யாருக்கு போனாலும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கக்கூடிய ஒரு இடம். நைஜீரியர்கள் நிறைய பேர் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. அப்போ வடவர்கள் வராமல் இருப்பாங்களா? ஸோ வடநாட்டில் இருந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து திருப்பூரில் தங்கியிருக்கிறது. திருப்பூர் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தமிழர்கள் எங்கேயாவது தென்படுறாங்க, ஆனால் வடவர்கள் அதிகமாக இருக்காங்கன்னு பார்க்குறது. பல கடைகளில் தமிழ் இல்லாமல் வெறும் ஹிந்தி எழுத்துக்கள் மட்டும் தென்படுறது. இந்த மாதிரி அலார்மிங்கான விஷயங்கள்லாம் நடந்துகிட்டே இருக்கிற சூழ்நிலையில் சமீபத்தில் ஒரு விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்குது. அங்கே வேலையில் ஏற்படுற சண்டைகளாக இருக்கட்டும், அங்கே இருக்கக்கூடிய டாஸ்மாக் பக்கத்தில் ஏற்படுற சண்டைகளாக இருக்கட்டும், உணவகங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளாக இருக்கட்டும், ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா யாராவது போதையில் இருக்கும்போது இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் தொடர்ந்து ஒரு பேட்டர்ன் நடந்துகிட்டே இருக்குது. அதாவது ஒரு நம்பர் ஆஃப் நார்த் இண்டியன் ஒர்க்கர்ஸ் இருக்காங்க. அவங்கெல்லாம் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா 2 இல்லை 1 தமிழ் ஆளை போட்டு அடின்னு அடிக்கிறது. அது எந்த அளவுக்கு அடிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ருத்லெஸ்ஸாக அடிக்கிறாங்க. ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் நிறுத்தாமல் ரோட்டில் போகிறப்போ ஒரு சண்டையில் அடிக்கிறத தாண்டி நம்ம தமிழ் ஆளுங்க தங்கிட்டு இருக்க ஒரு வீடு இருக்குது, இல்லை வேலை செஞ்சுட்டு இருக்க இடம் இருக்குன்னா
நல்லா குடிச்சிட்டு எல்லாருமே ஒரு 10, 15, 20 பேர் வந்துடுறாங்க. பிளான் பண்ணி வந்து சுத்து போட்டு அந்த இடத்துல அடிச்சுட்டு, அங்க இருக்கிற லோக்கல்ஸும் டக்குனு ரியாக்ட் பண்ண முடியாம ஏதோ பர்சனல் சண்டை அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிறாங்க. சில இடங்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஆட்கள வந்து என்னடா அது இந்திக்காரங்கலாம் சேர்ந்து நம்ம ஊர் ஆள அடிக்கிறானுங்கன்னு சொல்லிட்டு வர்றாங்க. பட் அத்தனை பேர் வந்து ஆயுதங்கள கொண்டு தாக்குறப்போ என்ன பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி சூழ்நிலை இந்த பேட்டர்ன் வந்து நிலவிட்டே இருக்கு. அப்படிதான் சமீபத்தில ஒரு காணொளி நீங்க வந்து பார்த்திருப்பீங்க. இதில என்ன கொடுமைனா, இதில அரசியல் அசிங்கங்கள உள்ள எடுத்துட்டு வந்து புகுத்துறாங்க. அதில வந்து தாவேகாவினர் அவங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிவிகே கார சின்ன பசங்கலாம் வந்து பாருங்க ஒரு திமுக காரன போட்டு எப்படி அடிக்கிறாங்க. அந்த ஒத்த திமுக காரன் எல்லாரையும் எப்படி ஓட விட்டாங்க. அப்படிங்கிற மாரி அந்த வீடியோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வைரல் ஆச்சு. நானும் அத பார்த்துட்டு என்னடா இது ஜெயிச்சிட்டோம் இப்படி தான் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு செகண்ட் யோசிச்சேன். அதுக்கப்புறம் ஒரு நாளுக்கு அப்புறம் பொறுத்து பார்த்தா தான் தெரியுது. அது நம்ம ஊர்க்காரர் ஏதோ ஏதோ ஒரு இடத்துல உட்காந்துட்டுருக்காரு. டீ கடை ஏதோ கடைன்னு நெனைக்கிறேன். அங்க 20, 25 பேருங்க சுத்தமா அப்படியே வந்துட்டானுங்க கும்பல் கட்டுன்னு. வந்து அவர போட்டு செம்ம அடி அடிக்கிறானுங்க. கையில கச்சதெல்லாம் போட்டு தாக்குறானுங்க. அதுக்கப்புறம் அவர் ஏதோ எடுத்து வீச ஆரம்பிச்சோனே பயந்து ஓட்டானுங்க. இது ஒரு சம்பவம் நடக்கிறது மட்டும் இல்லாம, இன்னொரு ஒரு ஃபேக்ட்ரியில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு ஏதோ உள்ள பிரச்சனை அப்படின்னு நெனைக்கிறேன். அந்த தையல் ஃபேக்ட்ரியில உள்ள வந்துட்டு, அங்க வேலை செய்ற அந்த மேனேஜர் நம்ம ஊரு ஆள் தான் வந்து மேனேஜ் பண்ணிட்டுருக்காரு. வந்துட்டு அங்க ஒரு 50 பேர் ஊன்னு கத்திட்டு அப்படியே வராய்ங்க. வந்துட்டு தாக்க வர்றது மட்டும் இல்லாம, அங்க இருக்க உடைமைகள்லாம் வந்து உடைக்கிறாங்க. இது 2மே சமீபத்தில நடந்த காணொளிகள் தான். இந்த மாரி நான் எடுத்தேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். என்னடா இவன் நார்த் இந்தியன் வொர்க்கர்ஸ்க்கு எதிரா வந்து இவ்ளோ ஃபைல்ஸே வந்து வெளியிடுறான். இவ்ளோ வீடியோஸ வந்து சேகரிச்சுட்டே இருப்பான் போல அப்படின்னு சொல்ற அளவுக்கு, கடந்த 3, 4 வருடங்களில் இது தொடர்ந்து வந்து நடந்துட்டே இருக்கு. இது வந்து எங்கேயோ உட்கார்ந்துட்டு பார்க்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அவ்வளோ பயமும், அச்சமும் தரவே தராது. நீங்க ஒரு வாட்டி திருப்பூருக்கு உங்களுக்கு டீ ஷர்ட் விருப்பம் இருந்தா, கிலோ கணக்குல டீ ஷர்ட் வாங்குறதுக்காக கொஞ்சோண்டு காசு சேர்த்து வச்சு சும்மா போயிட்டு வாங்க. அப்போ திருப்பூர் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குன்னு அந்த ஊரார்கிட்ட கேட்கறது மட்டும் இல்லாம, உங்க கண்ணாலே அந்த இடத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய பெரிய மாற்றத்த வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒரு பெரிய அச்சமே வந்து ஏற்படும். அந்த அளவுக்கு திருப்பூர்ல வடவர்களுடைய எண்ணிக்கை அதிகமா இருக்கிறனால, அவங்க வந்து இங்க வாழலாம், தொழில் செய்யலாம், வருமானம் ஈட்டலாம், போகலாம். ஆனா, அதை தாண்டி இது எங்க வந்திருக்கோம்? இந்த ஊர் ஆட்களுக்கு உண்டான ஒரு மரியாதை. அத வந்து அவங்க மீறுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற மக்களும் சும்மா இல்லாம, திருப்பியும் கொதித்தெழுந்து ஏதாவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா, நாட்டிற்கு உண்டான அமைதி மட்டும் இல்லாம, ஒருமைப்பாட்டிற்கு இது ஒரு கேள்வி கேட்கும் விஷயமா வந்து மாறிடும். ஸோ, இப்ப நீ என்ன சொல்ல வர? மோரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, அரசாங்கம் அதாவது இதுக்கு முன்னாடி நம்ம இருந்த திமுக அரசாங்கம், அதுக்கு முன்னாடி இந்த அதிமுக அரசாங்கம், அவங்க கிட்டலாம் இந்த மாரி சம்பவங்கள் எப்பலாம் நடக்குதோ, நம்ம எப்பலாம் வந்து இந்த மாரி பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைக்குதோ, கேட்கறது ஒரே ஒரு விஷயம் தான். இன்னர் லைன் பர்மிட். அதுக்கு கேட்டா எப்படிங்க இந்தியால அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது பாஜக அரசாங்கம் அவங்களுக்கு எங்க வேணுமோ, எந்தெந்த ஸ்டேட்ல வேணுமோ அங்கெல்லாம் சிறப்பான ரூல்ஸ் போடுவாங்களாம், புது திட்டங்கள் கொண்டு வருவாங்களாம், ஃபென்ஸ கட்டுவாங்களாம், செவுர எழுப்புவாங்களாம். இந்த மாரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்க சூழ்நிலையில, உள்நாட்டுக்குள்ளேயே ஏன் நார்த் ஈஸ்ட்ல சில ஸ்டேட்ஸ்க்குலாம் நீங்க போணும்னா பெர்மிட் வாங்கிட்டு தான் போணும். அப்படி பெர்மிட் வாங்கின்னு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்க ஏதோ ஒரு தீவிரவாத குழுவ சந்திச்சுட்டு வந்தா மாரி உங்கள சந்தேகிச்சு வந்து கூப்பிட்டு விசாரணை பண்றது மட்டும் இல்லாம, மேன் ஹேண்டலும் நெறைய பேர் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு அங்கலாம் ரூல் போட முடியுது. அப்ப எங்க ஊர் மட்டும் என்ன தக்காளி தொக்கா? நாங்க என்ன சும்மாவேவா இப்படி சொல்றோம்? இவ்ளோ ஃபைல்ஸ் இருக்கு, இவ்ளோ டாக்குமெண்டட் ஈவென்ட்ஸ் இருக்கு, இன்சிடென்ட்ஸ் இருக்கு இல்லையா? இவ்ளோ கிரிமினல் ரெக்கார்ட்ஸோட பல பேர் இங்க வந்து போயிட்டு இருக்கான். ஏன் நம்ம ஊரா இல்லையான்னு தெரியாம பங்களாதேஷ்லேருந்தே நெறைய பேர் பார்த்தீங்கன்னா, தென்கோடி வரைக்கும் வந்து போயிட்டு இருக்கான். அப்படி இருக்கிற சூழ்நிலையில இன்னர் லைன் பர்மிட் வேணும்னு அதிமுக அரசை கேட்டு நொந்து போயாச்சு. திமுக அரசு அத வச்சு வந்து பார்த்தீங்கன்னா, நல்லா கேம் விளையாடுச்சு. இப்ப வந்திருக்கக்கூடிய "ஐ வாண்ட் டு கெதர் பையா பையா" அப்படின்னு தன்னுடைய சமீபத்தில வந்த ஐயோ! வர இருக்கிற படமான ஜனநாயகன் படத்தில கூட வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் அவர்கள் எல்லார் மேலயும் அன்ப காட்டி வந்து பார்த்தீங்கன்னா, வந்து ஓட்டெல்லாம் கூட வாங்கியிருக்காருன்னு எனக்கு புரியுது. இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் இல்லையா? தமிழக மக்கள் தான் அதிகமானவங்க மேல வந்து அன்பு செலுத்துறாங்க இல்லையா? என்னதான் கேரளால உங்களுக்கு ஃபேன்ஸ் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து, தமிழ் மக்கள் தான் உங்களுக்கு அதிகமா ஓட்டு போட்டு உங்கள ஃபர்ஸ்ட் எலக்ஷன்லேயே சிஎம் ஆக்கியிருக்காங்கல்ல. நீங்களாவது இந்த சமூக பிரச்சனையை புரிந்து கொண்டு, வடவர்கள் இங்க வந்து வாழலாம், வருமானம் ஈட்டலாம், அவங்க குழந்தைகளோட இங்க வந்து தங்கலாம். ஏன் அவங்களுக்கு தேவையான படிப்பு, உணவு வசதி எல்லாமே வந்து அரசாங்கம் செஞ்சு கொடுத்தா, மனிதாபிமான அடிப்படையில மத்த அரசாங்கத்தோட வெளியிலேருந்து வந்தவங்களே எப்படி பார்த்துக்கிறாங்கன்னு பேர் கூட வாங்கிட்டு போங்கங்க. ஆனா தயவுசெய்து இந்த இன்னர் லைன் பர்மிட் அப்படிங்கிற விஷயத்த நீங்க கொண்டு வந்தீங்கன்னா, இன்னும் 20 வருஷம் கழிச்சு ஹிந்தி வெற்றி கழகம்னு எவனா ஒருத்தன் தொடங்கி, அங்க திருப்பூர்ல தமிழக வெற்றி கழகத்துல இன்னைக்கு எப்படி விஎஸ் பாபு ஸ்டாலின தோற்கடிச்சாரு, அந்த மாரி உங்கள ஈஸியா தோற்கடிச்சாலும் வந்து ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. அதனால நீங்க தான் ஏதோ வாழ்நாள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா, சிஎம்மா இருக்க போறதா வந்து சொல்றாங்க. இப்பவே நீங்க வேரோட இந்த பிரச்சனைய களையறீங்க. அதாவது இன்னர் லைன் பர்மிட்டுக்கான இப்பதான் பரந்தூருக்கான விஷயங்கள்லாம் நீங்க வந்து மூவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. சொன்னதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா செய்ற மாரியான சமிஞ்சைகள்லாம் வந்து தெரியுது. இதையும் நீங்க கன்சிடர் பண்ணி வடவர்களை இங்க வந்தா எப்படி இருக்கணும், இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த இன்னர் லைன் பர்மிட்
போன்ற விஷயங்களை புஷ் பண்ணுறது மூலிமா உங்களோட அரசாங்கத்தால் நினச்சா முடியும். அந்த வேலைகளை செய்யறது மூலியமா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கிளாஷப்ஸ் எரப்ட் ஆகிறது மட்டும் இல்லாமல் நார்த் இந்தியாவில் உங்களெல்லாம் தளபதி விஜய்ன்னு கூப்பிட்டு அன்பை பொழிகிறார்கள். அந்த அன்புக்கு பாத்திரமாக அவங்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமையும் சரியானவர்கள் இங்கே வந்து வேலை செய்யறதுக்கு உண்டான வழிவகையும் உங்களால் வந்து செய்ய முடியும். அதனால் சீக்கிரம் அதை செய்யணும். இன்னொரு விஷயம் அது கூடயே வந்து சேர்த்து பேசணும் அப்படின்னு நினச்சேன். சமீபத்தில் வாழா 2 அப்படின்னு ஒரு படம். வாழா 1 நம்ம வந்து பார்த்ததில்ல. அதுக்கான மலையாள படம்லாம் பார்க்க மாட்டோம் சொல்ல. நிறைய படங்களை பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய தரமான சினிமாக்கள்லாம் இருக்குது. பட் அப்பப்போ என்ன பண்ணுவாங்க, பந்தியில் எல்லாத்தையும் வச்சுட்டு ஏதோ ஒரு அசிங்கமான விஷயத்தை வச்சுருவாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்பப்போ வன்மத்தை கக்கிடுவாங்க. அவங்களோட படத்தில் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட தமிழகம் சம்மந்தப்பட்ட போராட்டங்கள், தமிழகத்தின் தலைவர்கள், நம்மளுடைய நிறம், தோற்றம், நம்மளுடைய மொழி, நம்மளுடைய நடப்பு எல்லாத்தையும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே யாரோ இடத்துல வந்து ஏளனம் செய்யணும், நையாடி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே வன்மத்துடன் மலையாள சினிமாவில் காலங்காலமாக செஞ்சுட்டு வராங்கல்ல. ரொம்ப லேட்டு தான். ஆனால் சமீபத்தில் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பை என்னால் வந்து பார்க்க நேர்ந்தது. 2-3 நாளாக வந்து இன்டர்நெட்டில் அது வந்து வைரல் ஆகிட்டு இருக்கனால பார்க்க நேர்ந்தது. பாருங்கண்ணே, வீரப்பன் போலேயே ஒருத்தர் வேடமிட்டு அடிக்கிற மாதிரி, அவர் அசிங்கப்படுத்தி அடிக்கிற மாதிரி வந்து இந்த படத்தில் காட்சி அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு ஒருத்தர் அனுப்பியிருந்தார். ஒரு நாள் கழிச்சு தான் பார்த்தேன். அது வீரப்பன் மாதிரி இல்லை, வீரப்பனே தான் அப்படின்னு சொல்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பர் அந்த கெட்டப் போட்டு அந்த சீன் என்னன்னு எனக்கு தெரியல. பட் எப்படி இருந்தாலும் சரி, நீங்கள் எப்படி சமாளித்தாலும் சரி, அந்த சீன் அப்படிங்கிறது ஒரு சினிமா அப்படின்னா அந்த சினிமாவில் நீங்கள் காட்டுறதுல இருக்கிற விஷயங்களோட லேயராக நிறைய விஷயங்கள் வந்து வைக்க முடியும் அப்படிங்கிறது எங்களுக்கும் வந்து தெரியும். சினிமாவில் நீங்கள் இந்த லெவலுக்கு வரதுக்கு முன்னாடியே வந்து பல தரப்பட்ட சினிமாவை வந்து எடுத்தது தான் காலிவுட்டு. ஸோ சினிமா அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு ஆயுதம் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி காட்சிகள் நீங்கள் வச்சுட்டு என்ன தான் சப்பை கட்டினாலும், என்ன தான் ரீசன் சொன்னாலும், அது தமிழ்நாட்டின் மேலே இருக்கிற வன்மம், அது தமிழக மக்களின் மேலே உங்களுக்கு ஒரு அசிங்கத்தை வந்து பூசணும், அவமானப்படுத்தணுங்கிறதுக்காக தான் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை. இதை எல்லா மலையாளிகளும் செய்கிறாங்க. மாலிவுட்டே இப்படி தான் அப்படின்லாம் நான் சொல்லலை. பட் பெரும்பான்மையான டேரக்டர்ஸ், கிரியேட்டர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வன்மத்தோடு தொடர்ந்து வந்து பண்ணிகிட்ருக்கீங்க. உதாரணத்துக்கு உங்களோட பழசி ராஜா, சரி அவர் கூட விடுங்க, தமிழ் ஆளாக இருப்பாருன்னு நினைக்கிறேன். உங்கள் ஊரில் ஏதோ ஒரு பெரிய தலைவர் எடுத்து நம்ம ஊரில் இந்த மாதிரி வந்து மார்க் பண்ணியிருந்தோம் அப்படின்னா, உங்கள் ஊரில் சோஷியல் மீடியாவில் வந்து நம்மளை வந்து பாண்டின்னு திட்டுறது மட்டும் இல்லாமல் என்னென்னலாம் பண்ணணுமோ எல்லாமே பண்ணி லாபிக்கெலாம் கூட பண்ணி அந்த படத்தை தடை கூட வந்து பண்ணியிருப்பீங்க. பட் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் நேரத்தில் நீங்கள் வந்து கேட்கலாம், ஒரு கொள்ளைக்காரனை ஏன்டா அசிங்கப்படுத்தினா உனக்கு கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. நான் கேட்குறேன், சம்மந்தமே இல்லாமல் அது உங்கள் ஸ்டேட்டுக்கிட்ட அதிகமாக பிரச்சனையே பண்ணாமல் இருந்துட்டு போன ஒரு கொள்ளைக்காரர்னே வச்சுக்கோங்களேன், அவரை எதுக்கியா தேவையில்லாமல் அந்த சீனில் வச்சு திணிச்சு அசிங்கப்படுத்துகிற மாதிரி வைக்கிறீங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப இன்ஃப்யூஸ்டான பாய்சனஸ் சீன்ஸ், பாய்சனஸ் மூவிஸ் வந்து பார்த்திங்கன்னா மலையாளத்தில் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. அதில் குறிப்பாக அதிகமாக வந்து வம்பிழுக்கிறது, அசிங்கப்படுத்துறது அப்படிங்கிறது தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை தான். ஸோ திருப்பியும் ஒரு 2-3 படத்தில் பண்ணால் தாங்க மாட்டீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊர் படத்தை நம்ம ஊர் ஆளுங்க பார்க்குறத விட எங்கள் ஊர் படத்தை உங்கள் ஊர் ஆளுங்க பார்க்குறது தான் ரொம்ப அதிகம். அதோட ஸ்ப்ரெட்டும் ரொம்ப அதிகம். அதனால் அந்த மாதிரி 2-3 வாட்டி பண்ண ஆரம்பித்தா வந்து பார்த்திங்கன்னா பகை தான் வந்து ஏற்படும். ஏற்கனவே வந்து நட்புறவில் இருக்க பல மலையாளிகளுக்கும் தமிழர்களுக்கும் இது பார்த்திங்கன்னா பெரிய விரிசலை தான் ஏற்படுத்தும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி சீன்ஸை தயவுசெய்து வைக்கிறத வந்து குறைங்க. இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா எதிர்வினை வந்து யாராவது ஒருத்தர் இல்லைனாலும் இன்னொருத்தர் வந்து ஆற்றுவாங்க. அதை பார்த்தா வந்து ஒரு சின்ன கோபம் வந்துச்சு. அது எதனாலன்னு தெரியல. அதனால் இந்த காணொலியில் அதையும் வந்து சொல்லணும்னு தோணுச்சு. நன்றி.